பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசுவின் நாமத்தில் திரும்ப ஒரு முறை இதை பார்க்கிற எல்லா ராஜாவையும் ராணியையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த முறை தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற ராஜரீக அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். நீங்கள் கேட்டீங்க. அந்த ராஜரீக அபிஷேகத்தை உங்கள் மீது இருக்குன்னு சொன்னாலும் சில நேரம் உங்களுக்கே அதை நம்ப முடியல. ஏன்னா நிறைய நேரம் நம்ம மனசுக்குள்ள பழைய தோல்விகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய சுபாவங்கள், எண்ணங்களை நம்ம நிறைய வச்சுருக்கிறதுனால இந்த அபிஷேகத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்கள் ராஜாங்கிறத சொல்கிறத உலகம் ஏற்றுக்கிறது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்மளே என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். இதை பார்க்குற உங்களுக்குள்ள பல யோசனைகள், இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சுட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, இதெல்லாம் என்னை கொண்டு எப்படி செய்வார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த அபிஷேகம் உங்களை ராஜாவாய் நிறுத்தும். நீங்கள் சந்தேகப்படவே வேணாம். வேதத்தில் யாத்ராகமும் 4வது அதிகாரத்தில் மோசையை பார்த்து தேவன் கூப்பிட்டு ஒரு அழைப்பை கொடுக்கும்போது, ஒரு ராஜ அபிஷேகத்தை கொடுக்கும்போது, ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கும்போது மோசே சொன்னார், இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவான் அல்ல, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வயசாகி போச்சு. தன்னுடைய இயலாமையை அவர் சொல்கிறார். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், கிதியோன், அவருக்கும் தேவன் அந்த ராஜரீக அபிஷேகத்தை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை பேசும்போது கிதியோனால் ஏற்றுக்கொள்ள முடியல. கிதியோன் சொல்கிறாரு, நான் ரொம்ப சிறியவன், என்னை மற்றவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, என்கிட்ட பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய நேரம் இதே மனநிலைமையில் தான் நம்மளும் இருக்கிறோம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வயசு, சில நேரம் 60 தாண்டிடுச்சு என் வயசு, நான் என்ன செய்ய போகிறேன், தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மோசையை தேடி வந்த அழைப்பு, கிதியோனை தேடி வந்த அழைப்பு, உங்களுக்கும் இந்த அழைப்பு உண்டு. நீங்கள் மறந்துடாதீங்க, சந்தேகப்படாதீங்க. நீங்கள் தான் தேவன் தேடுகிற ராஜா. தேவன் செய்ய நினைத்திருக்கிற பெரிய திட்டத்துக்கு உங்களை தான் பயன்படுத்துகிறார். நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களோ, பட்டணத்தில் இருக்கீங்களோ, படிச்சிருக்கீங்களோ, படிக்கலையோ, உங்களை கொண்டு தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ராஜரீக அழைப்பை ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. திரும்பவும் உங்கள் வாயினால் அறிக்கணுங்க, நான் ராஜா தான். யார் நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் ராஜா தான். நீங்கள் முதல்ல நம்புங்க. உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவேளை தயங்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுளே ஏற்றுக்கிட்டார், நீங்கள் தான் அந்த ராஜான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு முறை வாயினால் அறிக்கை பண்ணுங்க, நான் தான் அந்த ராஜா, தேவன் அழைத்திருக்கிற ராஜான்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நல்ல செய்திகளோடு நாம் தொடர்வோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.